வணக்கம். என்னோட நேம் பழனிசாமி. வேர்ல்டு ஸ்கில் கவுன்சில் சர்டிஃபிகேட்காக நம்ம அக்குபஞ்சருக்கு ஒரு டெமோ வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம முன்னாடி ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம டிவி பல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்ததில் அவருக்கு வந்து காற்றும் நெருப்பும் குறைவாக இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு அக்குபஞ்சர் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ காற்றையும் நெருப்பையும் தூண்டக்கூடிய ஒரு புள்ளியை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பல்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எல்லாமே சமநிலையில் இருக்குது. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அக்குபஞ்சர் பற்றி பார்த்தோம். இப்போ எனர்ஜி ஹீலிங்னா என்னென்னு பார்க்க போகிறோம். எனர்ஜி ஹீலிங் என்ன அப்படின்னா, நம்ம உடலில் 7 சக்கரங்கள் இருக்குது. அதனோட சமநிலையற்ற தன்மையை பார்த்திங்கன்னா நமக்கு நோய் உருவாக காரணம். ஸோ நாங்கள் சில பயிற்சிகள் பண்ணுறது மூலிமா இந்த சக்கரங்களோட சமநிலை எப்படி இருக்கிறதுங்கிறத எங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ அதுக்கான பயிற்சி பார்க்கலாம். இப்போ நம்ம இவரோட ஆறாவது ஸ்கேன் பண்ண போகிறோம். ஸோ சில சக்கரங்கள் சமநிலை இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், இதுக்கான ஒரு மிஸ்டிக் ஃபயர் உருவாக்க போகிறோம். மிஸ்டிக் ஃபயர் அல்லது உப்பு கரைசல் எது வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிரான் உடலை கலைச்சி விட போகிறோம். இந்த மாதிரி 3 முறை பண்ணணும். நேரம் கருதி நம்ம சாப்பிட முடியும். இப்போ உடலில் உள்ள கழிவுகளை வெட்டுவதற்காக நம்ம சில பொருட்களை பயன்படுத்த போகிறோம். இந்த மாதிரி 3 முறை பண்ணணும். டெமோ வீடியோங்கெல்லாம் ஸ்டார்ட்டாக பண்ணுறோம். இப்போ நம்ம இப்போ கட் பண்ணி சீல் பண்ண போகிறோம். இதுக்கும் இந்த மிஸ்டிக் ஃபயருக்கு உண்டான தொடர்பை நம்ம துண்டிக்க போகிறோம். மிஸ்டிக் ஃபயர் நியூட்ரலைஸ் பண்ணுறோம். இப்போ இவங்களோட உடலுக்கு சக்தி விடுவதற்காக ஆற்றல் மிகுந்த சில பொருட்களை பயன்படுத்த போகிறோம். இப்போ நமக்கு எனர்ஜி கொடுக்க போகிறோம். எனர்ஜி ஹீலிங் பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி எல்லாமே 3 முறை பண்ணணும். இப்போ நம்ம இவர் வந்து வலது பக்கமாக திரும்பி போயிடுங்க. வலது பக்கம் இந்த சொல்லி உட்காந்துட்டு எந்திரிச்சு பாருங்க. இப்போ கைகளுக்கு சில குறிகள் பண்ண போகிறோம். மீண்டும் இவரோட சக்கராக்கு எனர்ஜைஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போது துண்டிச்சு போகிறேன். நன்றி.